Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ப்ளூடூத் நேமை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம வந்து ப்ளூடூத் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ளூடூத் ஹெட்செட் சரி, இல்லாட்டி ப்ளூடூத்தில் வந்து ஏதாவது டிவைசஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ப்ளூடூத்தில் வந்து ஃபைல் ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக வந்து ப்ளூடூத் நேம் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ப்ளூடூத்தை ஆன் பண்ணிவிட்டு வேற ஒரு டிவைஸில் வந்து செக் பண்ணுறப்ப இல்லாட்டி ஸ்கேன் பண்ணுறப்போ பேர் பண்ணுறப்போ வந்து அந்த ப்ளூடூத் தான் நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி வந்து அந்த நேமை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி கொள்ளலாம் நம்மளுடைய டிவைஸை. ஸோ எப்படி இந்த நேமை வந்து நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா வந்து அதில் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகும். ஸோ அந்த ப்ளூடூத்தை வந்து கிளிக் பண்ணி உங்களால் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும், அதாவது ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஆன் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ப்ளூடூத் த நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லி இந்த மொபைலோட பிராண்ட் மாடல் நேமோட இந்த நேம் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த நேம் தான் வந்து என்னுடைய ப்ளூடூத் நேமாக வந்து மற்றவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறப்போ வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்து நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி நேமை சேஞ்ச் பண்ணணும்னா உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் அபவுட் ஃபோனுக்கு வந்து போயிடணும். போனதுக்கு அப்புறமா அதில் வந்து எடிட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய மொபைலோட நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் மொபைலோட நேமே வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகிற நேம் தான் வந்து உங்களுடைய ப்ளூடூத்துக்கு வைஃபை டேட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷோ ஆகும். உங்களுடைய ஃபோன் நேமாவுமே வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த நேமை நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் ப்ளூடூத் த நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளூடூத் நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.